பேரன்பிற்கும் பெருமதிப்புக்குரிய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் 1,00,00,000 வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகம் அழியுமா அழியாதா என்ற தலைப்பில் நான் பேசியிருக்கின்றேன். இந்த உலகம் என்பது பிரபஞ்சத்தால் ஆக்கப்பட்டது. பிரபஞ்சம் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, வான், ஆகாயம், பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உலகத்தை யாருமே அழிக்க முடியாது. இந்த உலகத்தை அழிப்பதென்றால் அது பிரபஞ்சத்தை அழிப்பதாகும். பிரபஞ்சம் என்பதுதான் இறைவன். உங்கள் ஆன்மாவை நெறிப்படுத்தி அதன் இயக்கத்தை கட்டுப்படுத்த சக்தியை உங்களுக்கே வழங்குகிறது யோகா. அந்த யோகா தான் பிரபஞ்சமாக இருக்கின்றது. அந்த யோகா தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை நல்ல வழியில் நீதி நேர்மையுடன் வாழ்வதற்காக வாழப்பட்டது தான் அந்த வாழ்க்கை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதியை யோகா கொடுக்கும். யோகா என்பது ஒருவரின் உடலில் ஆசை, இசை மற்றும் தாளத்தை போன்றது. யோகா என்றால் அனைத்தும் கொடுக்கும், உண்மையுடன் இருப்பது, உடல் அசைவை மட்டுமில்லாமல் இதயத்தை நல்ல விதமாக இயங்க வைப்பது யோகா. யோகா என்பது உங்கள் கால் விரல்களை நீட்டுவது அல்லது தொடுவது மட்டுமல்ல. இது உங்கள் மனதையும் ஆன்மாவையும் புத்துணர்ச்சி அடைய செய்து பலப்படுத்துவதும். உங்கள் கலைகளில் உயிர் கலையாம் யோகா. உயிரையும் உடலையும் ஒருமித்து ஒரே கோட்டில் ஓடச் செய்யும் அறிவியல் கலையே யோகா எனப்படும். யோகா முத்ரா ஆசனத்திற்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அனைவரும் அறிந்து அதனை செய்ய வேண்டும். மனதின் அனைத்து கவனத்தையும், சிதறல்களையும், எதிரெதிரான எண்ணங்களையும், பதற்றத்தையும் நீக்குவதே யோகா. யோகா என்றால் வளைந்து கொடுக்கும் தன்மையுடன் இருப்பது. உடலளவில் மட்டுமல்லாமல் எல்லா விதத்திலும் அப்படி இருந்தால் நீங்கள் அங்கு இருந்தால் நலமாக இருக்கும். அதுதான் யோகா. வாத நோய்க்கு சிறந்த ஆசனம் யோகா முத்ரா ஆசனத்திற்கு உள்ள பலன்கள் இங்கே கிடைக்கின்றது. ஆகையால் யோகாவை நாம் செய்ய வேண்டும். ஆசனங்களில் முக்கியமான ஆசனம் புத்துணர்வை ஏற்படுத்த, இளமை அதிகப்படுத்த, சோம்பல் முறித்து சுறுசுறுப்பு ஏற்படும் ஆசனம்தான் யோகா ஆசனம். உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் இருந்தால் ஆரோக்கியமான மனம் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான மனம் இருந்தால் மட்டுமே அகத்தின் மெய்மைகள் உங்களுக்கு புரியும். ஆகையால் ஆரோக்கியமான உடலை கொடுக்கும் யோகாசனம் தொடங்குங்கள். இதய துடிப்பு சீராக இருக்கும். மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் நுரையீரல் பிரச்சனைகள் நீங்கும். கர்ப்பப்பை சுத்தமான வளத்தை பெறும். தினமும் யோகா பயிற்சி செய்தால் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்க முடியும். மனம் மற்றும் உடல் இளமையாக வைத்திருக்க முடியும். தேவையற்ற கொழுப்பு சேராமல் தடுக்கிறது. சீரான இரத்த ஓட்டத்திற்கு உதவுகின்றது. உலகத்தை கூட அசையச் செய்வது மன உறுதியே. அதை காட்டுவதுதான் இந்த யோகா. யோகா என்பது உங்கள் கால் வலியை நீக்குகின்றது அல்லது தொடுவது. நீட்டி உங்கள் ஆன்மாவையும் புத்துணர்ச்சி அடைய செய்கின்றது. யோகா என்பது ஒருவரின் உடலின் இசை மற்றும் தாளத்தை போன்றது. யோகாசனத்தை செய்து உங்கள் தளர்ச்சி புத்துணர்ச்சி அடைய செய்யுங்கள். யோகா பயிற்சியை கற்றுக்கொள்ள தொடங்கும் முன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விதிமுறைகள் உள்ளன. உடலின் தசை நரம்புகளை மிருகங்கள் போல செய்வது. ரிலாக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். யோகாவை வேகமாகவோ அவசரமாகவோ பயிலக்கூடாது. மிக மெதுவாகவே பயில வேண்டும். நீங்கள் ஒரு தனி மனிதன் என்ற நினைப்புடன் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இந்தியாவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்தியா அழியும் நிலையில் வந்தது. அரக்கர்கள் யாகங்களை அழிக்க மனிதனே சிங்க மனிதர்கள் போல் சிங்கம் மானை அடித்து வேட்டையாடுவது போன்று மனித இனத்தை மனிதனே அழிக்கத் தொடங்கினான். அழித்தது அரக்கர்கள். படிப்பு அறிவு இல்லாமல் இருந்தார்கள்.
ஆகையால் படிப்பு அறிவு இல்லாததால் அவன் மிருகமாக திரிந்து கொண்டிருந்தான். 30 தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் சிவனை வேண்டினார்கள். அந்நேரம் சிவன் நேரடியாக தோன்றி 5 பஞ்சலிங்கங்களை படைத்தார். பாபநாசம் சிவன், திருவண்ணாமலை சிவன், காசி சிவன் போன்ற முக்கிய தலங்களில் 5 பஞ்சலிங்கங்களை படைக்கின்றார். இந்த பஞ்சலிங்கங்கள் எதற்கென்றால், மனிதன் மிருகமாக மாறிவிட்டான். அந்த மனிதனை அறிவுள்ள மனிதனாக, நல்ல மனிதனாக, இதயமுள்ள மனிதனாக, காருண்யம் உள்ள மனிதனாக, மனிதன் இறப்பதற்கும் பிறப்பதற்கும் இடையில் வாழும் வாழ்க்கை மனிதன் வாழ்வதற்காகத்தான். அவன் திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது என்ற தத்துவங்களை அவனுக்கு பரப்புவதற்காகத்தான் பஞ்சலிங்கங்களை முதலில் பாதரசத்தால் சித்தர்கள் படைத்தார்கள். அந்த பாதரசம் என்பது அதை யாருமே கட்ட முடியாத ஒரு பொருள். அந்த பாதரசம்தான் இருக்கினவன் தேவனடா, வட்டமதி போல் இருக்கும் வன்னி பெயர் கொண்டதுவாம், தொட்டால் துருசு வெளுக்கும், அதை இட்டால் இரும்பும் பசும் பொன் ஆகும் என்று சித்தர்கள் போகர்கள் சாஸ்திரத்தில் அது உள்ளது. அந்த ஏட்டுச் சுவடியில் உள்ளதை சித்தர்கள் ஞானிகள் சிவனை இருக்கினவன் தேவனடா என்றால் என்ன அர்த்தம் என்றால், பாதரசத்தை யாருமே கட்ட முடியாத ஒன்றை மூலிகைகளாலும் தியானங்களாலும் தெய்வ சக்திகளாலும் அதனை கட்டி, அதை அந்த கட்டிய மறுநிமிடமே அது ஒத்தரை மாற்று தங்கமாக மாறிவிடும். அது அரசர்கள் காலத்தில் அந்த தங்கங்களை வைத்துதான் கோயில்களை கட்டினார்கள். நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் அதனுடைய தத்துவம். பஞ்சலிங்கம், இந்த பஞ்சலிங்கம் என்பது இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்ற தத்துவம் கிடையாது. இறைவன் இருக்கின்றான் என்றால் அந்த பாதரசமும் கந்தகமும் சம அளவில் சேர்ந்தவுடன் அது தங்கமாக மாறிவிடுகிறது. மனிதன் வாழ்வது ஆதாரம் என்பது அவன் உயிர் வாழ்வதற்கு தேவையானது தங்கம். ஆகையால் அந்த தங்கத்தை அவன் அரசர் மூலமாக பெரிய பெரிய உலைகளை வைத்து உருக்கி அதை கோயில்கள் அமைத்து, அந்த கோயில்கள் சிலைகள் அனைத்தும் தங்கமாக மாறியது. மனிதன் மிருகமாக அலைந்து கொண்டிருந்தவன் அவனுக்கு வாழ்வதற்கு ஒரு ஆதாரம் கிடைத்தது, அதுதான் தங்கம். அந்த தங்கம் கிடைத்தவன் அரசர்கள் அதை வைத்து மக்களை காப்பாற்றினார்கள். அது எதற்காக அந்த வருமானம் ஒரு மனிதனுக்கு தேவை என்றால், உங்களது தகுதியை மறந்து யாரிடமும் தலை குனிந்து கடன் கேட்காதீர்கள், யாசகம் எடுக்காதீர்கள், பிச்சை எடுக்காதீர்கள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. இழந்தவன் ஒரு நாள் பெறுவான், பெறுபவன் ஒரு நாள் இழப்பான். இந்த உலகத்தை யாராலும் அழிக்கவே முடியாது. அதர்மம் செய்தால் ஒரு பகுதி இறைவனால், இயற்கையினால், அது அந்த பிரபஞ்சம் என்பது பஞ்சபூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்கள் அதர்மத்தை பார்த்தவுடன் அது எரிந்து சாம்பலாகிவிடும். உலகம் முழுவதையும் யாராலும் அழிக்க முடியாது. காரணம் என்னவென்றால், உலகத்தை அழிக்க வேண்டுமென்றால் இந்த பஞ்சபூதத்தையும் அழிக்க வேண்டும். பஞ்சபூதத்தை யாராலும் அழிக்க முடியாது. அதர்மம் நடக்கின்ற இடத்தில் நீதி தவறும் போது இறைவன் ஒரு பகுதியை இயற்கையின் தன்மையால், பஞ்சபூதத்தால் அதனை அழித்து விடுவார். அந்த ஒரு பகுதி அழியும், உலகமே அழியாது. அந்த ஒரு பகுதி அழிந்தாலும் மறுபடியும் அந்த பகுதி இறைவன் அருளால், இயற்கையின் அருளால் மறுபடியும் தோன்றி பலமுடைய நாடாக மாறிவிடும். ஒரு முதியவர் ஒருவருக்கு நான் ஏராளமான நிலங்களை இலவசமாக கிடைத்ததை தானமாக வழங்கினேன். அந்த முதியவர் அந்த தானத்தை பெற்ற பின்பு அவருக்கு ஏராளமான சொத்துக்கள் சேர்ந்தது. அதன் பின்பு அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, எனக்கு இப்பொழுது வாழ ஆசை வந்துவிட்டது, என் முதுமையும் வந்துவிட்டது. இந்த முதுமையில் எனக்கு ஒரு ஆசை, ஏன் இறைவன் இந்த உயிரை எடுத்துக்கொள்கின்றார்? இன்னும் என்னை 200 ஆண்டுகளோ 300 ஆண்டுகளோ வாழ வைத்திருக்கலாமே என்று அவன் கேட்டான். நான் சொன்னேன், இந்த சொத்துக்கும் தங்கம், பணம் இதற்கு ஆசைப்பட்டு நீ இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றாய். அந்த பிறப்பு என்பது என்ன?
இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் உள்ளதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையாய் நீ நல்ல செயல்களை செய்து வாழ வேண்டும், நீதியுடன் வாழ வேண்டும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் வாழ வேண்டும். யாரையும் அடித்து கொலை செய்து துன்புறுத்தி அந்த சொத்து எடுத்தால் நீ அதர்மம் செய்தவனாகின்றார். ஆகையால் உனக்கு அந்த கர்மவினை தொடர்கின்றது. கர்மவினை முடிந்தால் மட்டுமே இந்த வீடியோவை யாருனாலும் பார்க்க முடியும். கர்மவினை என்பது பாவங்கள், 7 ஜென்ம பாவங்கள் தீர்ந்தால் மட்டுமே ஒருவன் கோடீஸ்வரனாக வர முடியும். கொள்ளையடித்தால், திருடினால், அடுத்தவனை கொலை செய்தால் அதற்குள்ள தண்டனை அவனுக்கு உண்டு என்பதுதான் இதனுடைய தத்துவம். அதர்மம் செய்தால் அவன் உயிர் பிரிந்துவிடும். இறைவனுடைய ஆணை அது. கிருஷ்ணரிடம் கர்ணன் கேட்கின்றார், கிருஷ்ணா, உன் கவச குண்டலத்தை பிடுங்கிக் கொண்டு உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் கடைசி தருவாயில் கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து ஒரு விஷயம் கேட்கின்றார். என் உயிர் பிரியும் தருவாயில் நீ எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்க வேண்டும். கற்ற வித்தைகளை, ஆயுதங்களை இழந்த நிலையில், பிரிந்த நிலையில் இதைவிட ஒரு அங்கீகாரம், வீரன் என்ற அங்கீகாரம் யாருக்குமே கிடைத்ததில்லை. சிறந்த வீரன் நீதான் கர்ணா. கர்ணன் மட்டுமே வீரன். என் திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைத்தால் அதற்கு காரணம் கிருஷ்ணன் சொல்லுகின்றார். ஆயுதங்களை இழந்து கவச குண்டத்தை இழந்துவிட்டதற்கு அப்புறமும், கற்ற வித்தைகளை மறந்த பிறகும், தானம் கொடுக்க வேண்டும் என்று இருந்ததையும் இழந்து அவன் கடைசியில் உயிர் பிரிகின்ற நேரம் கிருஷ்ணரை பார்த்து சொன்ன விஷயம் இதுதான். அப்பொழுது கிருஷ்ணர் சொல்லுகின்றார், சிறந்த வீரன் என்பவன் நீதான் கர்ணா, நீதான் கர்ணா என்று கூறுகின்றார். இதயத்தில் நினைக்கும் காரியங்களுக்கும் நிறைவேறும் யோகம் உள்ளவருக்கு நினைத்தது நடக்க, கேட்டது கிடைக்க, கோடிகளை அள்ளி குவிக்கும் பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம். இந்த தியான முறையை அனைவரும் அந்த காலத்தில் செய்து, தியான முறையில்தான் ஒருவன் மாளிகை, மாட மாளிகை, கோபுரம், அரசர்களாக வாழ்ந்தது எல்லாமே இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம். எதை கேட்டாலும் அது அப்படியே கொடுக்கும். நொடிக்கு நொடி அதிசயம் நடக்கும். உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். வேண்டுதலை நிறைவேற்றும் வேண்டும் என்றால் அதற்கு மந்திரங்கள் படிக்க வேண்டும். வேண்டியதை எல்லாம் அடைவதற்கு பிரம்ம முகூர்த்த காலையில் இதை முதலில் எழுந்தவுடன் நீங்கள் இதை செய்ய வேண்டும். பிரம்ம முகூர்த்த காலம் என்பது காலையில் 3 மணி டு 4 மணி என விருப்பத்தை பிரபஞ்சமே நடிக்க ஆசை, எனக்கு நடிக்க ஆசை பிரபஞ்சத்திடம் கூற வேண்டும். பிரபஞ்சமே, நான் நடிக்க ஆசை உள்ளவன், என் விருப்பத்தை நிறைவேற்று. வெற்றி ஜெய்பாலனாகிய நான் திரைப்படத்தில் கோல்டு ஸ்டார் ஜெய்பாலனாக சாதனையாளர் விருது பெற வேண்டும், திரைப்படம் 50 நாட்கள் ஓட வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி தவமிருந்து வேண்ட வேண்டும். அதற்காக அடுத்தவனிடம் கொள்ளையடித்து திருடி எந்த தவறும் செய்தால் அவன் அநீதி அடைந்து விடுகிறான். அதர்மத்தில் உள்ளதால் அவனுக்கு எதுவுமே நடக்காது. தர்மத்துடன் வாழ்ந்தால் மட்டுமே அவனுக்கு எல்லா வெற்றிகளும் கிடைக்கும். உங்கள் வேண்டிய விருப்பம் நிறைவேற வேண்டுமென்றால், நீங்கள் உதாரணமாக உங்களுக்கு வீடு வேண்டும், பங்களா வேண்டும், மாளிகை வேண்டும் என்றால் வழிபாட்டை செய்ய வேண்டும். ஒரு தாம்பலத்தட்டை எடுத்துக்கொண்டு அதில் கல்லுப்பு போட்டு பௌர்ணமி அன்று, செவ்வாய்க்கிழமை அன்று அந்த தாம்பலத்தட்டில் உப்பு பரப்பி அந்த உப்பின் மீது நீங்கள் ஒரு தேங்காயை வைத்து வேண்டுதல் செஞ்சால் அது பிரபஞ்ச வேண்டுதலாக மாறிவிடும். அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கும். ஆகையால் முதலில் இறை வழிபாட்டில், அந்த காலத்தில் ராவணன் என்ன செய்தான்? ராவணன் ஒன்றும் செய்யவில்லை, தியானம் பண்ணினான், ஒற்றைக்காலில் தவம் பண்ணினான். அந்த ஒற்றைக்காலில் தவம் பண்ணியது தான் இன்று தியானம், யோகா. யோகா என்பது ராவணனிடம் இருந்து வந்ததுதான். அவன் ஒரு அரசன். அவனுக்கு குபேரனுக்கு ஒப்பற்ற செல்வம் கிடைத்தது. காரணம் என்னவென்றால், அவன் யோகா செய்து காலையில் 3 மணியிலிருந்து 4 மணி வரை இறைவனை பிரார்த்தனை செய்வான். அந்த பிரார்த்தனை என்பது என்ன? அவன் வேண்டுதல் என்ன என்றால், அவன் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. ராவணன் உட்கார்ந்திருக்கும் பொழுது இலங்கை அரசன், அவனுக்கு வைரங்களும் தங்கங்களும்
அந்த மலையிலே விளைந்தது. காரணம், அவனை அனைவரின் தியானத்தில் அமரும்போது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அவன் அமர்ந்தான். 3 மணியிலிருந்து 4 மணி முடிப்பது பிராம முகூர்த்தத்தால் தியானம் செய்யும் போது சிவனை அடைய வேண்டும் என்பதற்கு ராவணன் ஊசி முனையில் நின்று ஒற்றைக்காலில் இருந்து தவம் செய்தான். நான் பரமசிவனை மகிழ்விப்பதே அல்லது முதல் வேலை இறைவனை மகிழ்விக்க வேண்டும். தியானத்தில் அமர்ந்து இறைவனிடம் வரம் வேண்டி கேட்க வேண்டும். இறைவனை வழிபட அந்த காலத்தில் 30 முக்கோடி தேவர்கள், 88,000 ரிஷிமார்கள், எண் திக்கு பாலர்கள், நவக்கிரக நாயகர்கள், பூமியை சுமக்கின்ற ஆதிசேஷர்கள், எண் திக்கு பாலர்கள், நவக்கிரக நாயகர்கள், பூமியை சுமக்கின்ற ஆதிசேஷர்கள் அனைவரும் என் முன் தோன்றி எனக்கு வேண்டியதை கொடுங்கள் என்று இறைவனிடம் கையேந்தி உட்கார்ந்து கேட்கலாம். அடுத்தவனிடம் கேட்டால் அது பிச்சை. உனக்கு நீனே இறைவனிடம் கேட்டால் அது பிரபஞ்சம். பிரபஞ்சம் வேண்டியதை கொடுக்கின்றது. இறைவனிடம் வேண்டி கேட்க வேண்டும். இதுதான் அந்த பிரபஞ்ச வித்தை. அந்த பிரபஞ்ச வித்தையை யாரும் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தான் மனிதன் மிருகமாக மாறக்கூடாது என்பதற்காக யோகா என்ற ஒரு கலையை ஆரம்பித்தார். அந்த யோகா என்பது மனிதனை மனிதனாக மாற்றுவது. மனம் நினைவை இழப்பதில்லை. அதுதான் பிரபஞ்சம். எல்லையே இல்லாத பிரபஞ்சத்தில் தன்னம்பிக்கையுடன் எதை கேட்டாலும் கிடைக்கும். அதன் பெயர் தான் பிரபஞ்சம். லா ஆஃப் அட்ராக்ஷன். எவரி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல் பட் அண்ட் ஆப்போசிட். பிரபஞ்சம் மட்டுமல்ல, மனித மனமும் கூட புரியாத புதிரை. அனைத்திற்கும் காரணம் மனித மனம்தான் காரணம். உன்னால் முடியும் இளைஞனே, வெற்றி நிச்சயம் என்ற லட்சியம் இருந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம் கிடைக்கும். பிரபஞ்சம் என்றும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. வெளியில் இருந்து இல்லை, உன்னிடம் இருந்து, உன் இதயத்தில் இருந்து, உன் மனதில் இருந்து, உன் நெஞ்சில் இருந்து ஒரு ஆலயம். நெஞ்சில் ஒரு ஆலயமாக அந்த பிரபஞ்சம் உன்னிடம் கேட்கின்றது. மனதில் எழும் எண்ணங்களை கவனி. எதையும் ஏன் எதற்கு என்று சிந்தித்து கேள்வி கேட்க வேண்டும். அதன் ஆழத்தை உணர்ந்து செய்ய உண்மை என்ன, அது எங்கே நீதியுடன் இருந்து உனக்கான மாற்றம் உன்னுடன் இருக்கும் காரணத்தை பாருங்கள். நாம் தனித்து இல்லை. நிலம், நெருப்பு, வான், காற்று, ஆகாயம், பஞ்ச பூதங்களை அடைத்துதான் இந்த பிரபஞ்சம். நம்மிடம் நட்பாக இந்த பிரபஞ்சம் உள்ளது. கனவு காண்பவர்களுக்கும் தேவதை கனவு உன் கண் முன்பே நேரடியாக வரும். கனவில் ஒரு கவிதை எழுது. தலையினை நன்கு சீவி தன்மை சேர் பூவை சூடி சிலை நிகர் புருவங்கொண்டு சிற்பியும் செய்யாவண்ண தங்கச் சிலையென கண்முன் தோன்றும் சீரிள மங்கை உண்டன் காதல் வலையில் சிக்கியானும் வாடினேன் வாட்டம் தீர்ப்பாய். நீ என்ன கனவு காண வேண்டுமோ அந்த கனவு நிச்சயமாக நிறைவேண்டும். கனவு என்பது நிஜ வாழ்வில் உழைப்பாக மாறும். கனவு காண்பவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். பிரபஞ்சத்திடம் கேளுங்கள், இல்லை என்று சொல்லுவதில்லை. சிவனிடம் இருந்து நாமும் வரம் வாங்க வேண்டும். இறைவனின் அருளை ஆசி கிடைக்க வேண்டும் என்றால் பிராணாயாமம், யோகா, அதாவது வலது நாசியில் காற்றை உறிஞ்சி இடது நாசி வழியாக வெளியிடுவது பிராணாயாமம். இது மூச்சு பயிற்சி. ஆஸ்துமா, சளி, இதய நோய்கள் வராமல் தடுக்க இந்த மூச்சு பயிற்சி தீர்க்க ஆயுள் கொடுக்கும். ஒருவன் 120 வருடம் வரை உயிருடன் வாழ முடியும் என்பதற்கு இந்த மூச்சு பயிற்சி தான் முக்கியமான காரணமாக இருந்தது. இறைவனிடம் வேண்டியது பலமுறை கிடைக்கவில்லை. நீங்களும் அலைந்தீர்கள், எத்தனையோ கஷ்டப்பட்டீர்கள், உழைத்தோம், பாடுபட்டோம், எங்களுக்கு இதுவரை ஒன்றுமே கிடைக்கவில்லை. நிறைவேறாத ஆசைகள் 1000, எதுவும் நடக்கவில்லை. எதிரியின் தொல்லையால் கூட இருக்கலாம். எதிரியின் தொல்லை உன்னுடைய வீட்டையே, கூரையே உடைத்து உன்னை கொலை செய்ய முயற்சிப்பான். இல்லை என்றால் நீ திருடன் என்று பழி சொல்லி உன்னை கொலை செய்வதற்காக உன்னை துரைத்து கொண்டிருப்பான். இதற்கெல்லாம் ஒரு தீர்வு என்னவென்றால் நீ பிரபஞ்சத்திடம் பேச வேண்டும். வாசி யோகம், குபேர யோகம் எதுவும் நிறைவேறவில்லை, அதிர்ஷ்டம் இல்லாதவன் என நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களை யாராவது திட்டியிருக்கலாம், நீங்கள் ஏமாற்றத்தில் பிரிந்து விட்டீர்கள், நீங்கள் தோல்வியே தோல்வி 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 தோல்வி, வேதனையே வேதனை என்று துடிதுடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டவர்களாக இருக்கக்கூட செய்யலாம்.
உங்களுக்கு தான் எதையும் ஏன் எதற்கு என்று சிந்தித்து உங்களுக்கு அதனுடைய பதில் கிடைக்காமல் இருக்கலாம். அந்த பதில் கிடைத்தால் மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்றால் அதற்கு ஒரே ஒரு உதாரணம், இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை நீங்கள் அறிய வேண்டும். பிரபஞ்ச சக்தியை பெறுவது எப்படி என்பதுதான் இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுத்தரும் கலை. இந்த பிரபஞ்ச சக்தியை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் நீங்கள் தொடர்ந்து ஆராதனை செய்ய வேண்டும். அதற்கு ஒரே ஒரு மூல மந்திரம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த தெய்வ சக்தியை உங்களுக்குள் இறக்கிக் கொண்டால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும். மற்ற வழியில் அது சுலபமாக யாரையும் வெற்றி பெறவோ வாழவிடவோ யாரும் இந்த உலகத்தில் இல்லை. ஒருத்தன் அழிப்பதற்காக மட்டுமே பிறந்திருக்கின்றான். யாரோ ஒருவன் மனிதன் மட்டுமே அவன் அன்னை தெரேசாவாக மாற முடியும், மக்களுக்காக வாழ முடியும் என்றால் உலகத்தில் கோடியில் ஒருவன் தான் இருப்பான். மற்றவர்களுக்காக தியாகம் செய்வதற்கு புத்தன், இயேசு, காந்தி போல யாரும் வருவதில்லை. அப்படி வந்தவர்கள் மட்டுமே மிக சிறந்த ஞானியாக இறைவனுடைய அவதாரமாக வந்திருக்கின்றார்கள். என் வாழ்க்கையின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி இறைவா என்று 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் என் வாழ்க்கையின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றியதாக எனக்கு நன்றி. நான் விரும்பிய வாழ்க்கை, தங்கம், வெள்ளி, கார், பங்களா எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று பிரபஞ்ச சக்தி இறைவனால் மட்டுமே எனக்கு கிடைக்கும் என்ற நன்றி கைகூப்பி நீ வணங்கி இறைவனுடன் ஒன்றாகி ஐக்கியமாகி தியானம் மூலமாக, யோகா பயிற்சியின் மூலமாக ஆன்மாவின் சக்தி ஒரே ஒன்றுக்கு உண்டு. என்ன என்றால், நீ ஒரு ஜலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீரை எடுத்து ஒரு கண்ணாடியில் போட்டுவிட்டு அதன் மீது ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்றை வைத்துவிட்டு தண்ணீர் மூலமாக ஆன்மாவின் சக்தி தண்ணீர் மூலமாக பரவுகின்றது. நாம் வேண்டிய ஒரு கோரிக்கையை மட்டும் கேட்க வேண்டும். அந்த தண்ணி வழிபாட்டில் உன் கையை வைத்துக் கொள்ள வேண்டும். யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம். வழிபாடு, தண்ணீர் முன்னாடி இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கண்கள் மூடப்பட வேண்டும். முன்னால் வைத்த தண்ணீர் இருக்க வேண்டும். எனக்கு செல்வங்களை தந்த உங்களுக்கு நன்றி இறைவா செலுத்துகின்றேன். பிரபஞ்சத்தின் தேவாதி தேவர்களே, இறைவனுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். நான் இந்த புனித நீரை குடிக்கச் செல்கின்றேன் என்று அந்த தண்ணீரை எடுத்து அதன் மேல் வைக்க வேண்டும். அதற்கு ஒரு மூலமந்திரம் ஜபிக்க வேண்டும். புஜோம் நிரீம்டம் 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 புஜோம் ஆத்மதத்துவ தூல சரீரயாமி ஸ்வாகா நிரீம் சூச்சமம் சரீரயாமி ஸ்வாகா டம் காரண சரீரயாமி ஸ்வாகா. ஆதியந்த பரமானந்தம் சர்வம் சக்திமயம் சர்வம் பரபிரமம் சச்சிதானந்தம் சிவம் சிவயோகம் சித்தி சித்தி சர்வ சித்தி ஸ்வாகா என்றவுடன் உங்களது அந்த மூல மந்திரத்தின் மூலமாக உங்கள் உடலில் உள்ள சக்தியின் ஆன்மாவின் இருந்து இந்த வேண்டுதல்கள் இறைவனிடம் சென்றடையும். அந்த நீர் உங்களுடைய பக்கத்திலே அது ஈற்றுக்கொள்ளும். அந்த நீர் மூலமாக அது பரவுகின்றது. அந்த பரவல் என்றது என்னவென்றால் அது பிரபஞ்சத்தின் சக்தி. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆண், வாகாயம் ஆகிய 5 பஞ்சபூதங்களினுடைய நீர்தான் முதல் முக்கியமாக இருக்கின்றது. அந்த நீரின் மீது இந்த மந்திரத்தை கூறிய பிறகு அதை எடுத்துக்கொண்டு அதை செய்ய வேண்டும். உனக்கு எதிரி இருக்கின்றான் என்றால் சங்கு உருள நசி சக்கரம் உருள மசி சிக்கு விலக நசி சுவாகா என்று சொன்னால் எதிரி உன்னை விட்டு விலகி விடுவான். புஜோம் நிரீம்டம் இந்த மூல மந்திரத்தை சித்தி செய்து அந்த தண்ணீரை எடுத்து பேய் பிசாசு பிடித்தவன் மேல் தெளித்தால் அவன் பேய் பிசாசு பிடித்தவன் விலகி அவனுடைய உடலில் இருந்த கட்டுகள் உடைந்து அவன் செய்த பாவங்கள் நீங்கி கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி அவன் கோடீஸ்வரனாக மாறுவான். ஓம் நம சிவாய நமக. அண்ட சடாச்சரம் நடுநடுங்க வந்து நடனமாடும் சிவனார் வந்து உதவிட வேண்டும். முந்தி முந்தி செய்த வினைகள் பிந்தி பிந்தி போக நந்தி தேவன் மீது ஆணை. வருக வருக வந்த அருள் புரிய ஏவல் பில்லி சூன்யம் நீங்க என்று அந்த தண்ணீரை அவர்கள் மேல் தெளித்தால் அந்த பேய் பிசாசு விலகி ஓடிவிடும். ஆனால் இந்த பேய் பிசாசு யார் ஏவினானோ அவன் அதை பிடித்து அந்த நரக வேதனத்தில் அலைந்து துடிதுடித்து இறந்து போவான். இதுதான் இந்த மூலமந்திரத்தின் ரகசியம். ஓம் நமோ
ஓம் வெங்கடேசா ஹரி ஓம் அவ்வும் சிவாய நம அங் அகோர வீரபத்ரகாளி விரித்த சடையும் 3 கண்ணும் இருண்ட மேனியும் உன் 16 கையும் உன் திரிசூலமும் நீ ஏறிய வேதாளம் பாசும் பாசு பந்தமும் டக்கை உடுக்கை வீரதண்டாயுதம் கையிலே பிடித்து பூத படைசூல பேய் முனியாட என் தாயே வா 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 பூத பிரேத பிசாசுகளையும் சர்வ கிரகங்களையும் கட்டி கட்டி தூறு தூறு இருக்கு இருக்கு முட்டு முட்டு இடி இடி தாக்கு தாக்கு அண்ட பிரசண்ட சாடு சாடு அகோர வீரமாங்காளி என் சத்ராதிகள் ஏவல் செய்தவனை சாடு சாடு ஜம் மாமாம் ரீம் மங் சிங் யங் நங் மங் என்று சொன்னவுடன் அந்த பேய் பிசாசு விலகி ஓடிவிடும். உனக்கு துன்பம் தருபவர்களை நீதி தேவதையிடம் ஒப்படைத்து விடு. அவர் கூலி கொடுப்பார். இறைவன் காளி தேவி அந்த கூலியை கொடுப்பார். ஒரே ஒரு மந்திரம் சொல்லிவிட்டு காளி தேவியிடம் ஓம் நமோ பகவதி உத்திஷ்ட சாண்டாளினி சுமுகி தேவி மகா பிசாசினி ஹரீம் டம் 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 அம்பட்டு ஸ்வாகா. உன்னுடைய உடல் கட்டிலில் ஏறி இருக்கின்ற அத்தனை பேய்களும் ஒரே நிமிஷத்தில் 5 கற்பூரம் எரிக்க அந்த யார் செய்தார்களோ அவர்களுக்கே அது திரும்பிவிடும். இதுதான் அந்த மந்திரத்தின் சக்தி. ஓம் ஓம் நம சிவாய நமகங். ஓம் சரவணபவ நமவோம். ஓம் நமோ. ஓம். ஒருவன் கோடீஸ்வரனாக மாறுவதற்குள்ள மூல மந்திரம் ஹிரண்யவர்ணாம் கரிணீம் ஸ்வர்ணரஜத சஜாராம் சாந்தாராம் ஹிரண்மயும் லக்ஷ்மீம் ஜாதவேத மகாவகங் பத்மானன பத்மகாரும் பத்மகாச்சி பத்ம சம்பவேங் தொம் மாம் பஜஸ்ப பத்மாசினங் சௌக்கியம் லாபம் யகம். உன்னுடைய உடம்பில் இருக்கின்ற அத்தனை பேய்களும் வெளியேற வேண்டுமென்றால் ஒரே ஒரு மூலமந்திரம்தான். ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீ கிருஷ்ணாயங் கோவிந்தாயங் கோபீஜனவல்லபாயங் பராய பரமபுருஷாயங் பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராய சங்கர சங்கரங் பிரித்யோ மோச்சய மோச்சயங் ஆயுள் வர்த்தய வர்த்தயங் சத்ருக்கள் மாறய மாறய சத்ருக்கள் மாறய மாறய. மகாதேவியை சவித்மகே விஷ்ணுபத்னி சதிமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயான். வெற்றி அடைவதற்கு ஒரே ஒரு மூலமந்திரம் வேத ஸ்ருதி மகா புண்ணிய பிரகமன்யை ஜாத வேதசி தும் பிரம்மா வித்யா வித்யனம் மகாநித்ரா சாதேகினாம் சாவித்ரி வேதமாதா சதாத வேதாந்த உச்சியதே சதுதாசி தும் மகாதேவி விசுத்தேனாந்திராத்மன ஜெய பவது மே நித்யம் தத் பிரசாதாத்ரணஜிரே. தண்ணீரை முன்னே வைத்து அல்லது அந்த தண்ணீரை தொட்டு மந்திரம் போத வேண்டும். அந்த தண்ணீரை நோய்களுக்கும் கொடுத்தால் நோய் குணமாகின்றது. காலி கண்ணாடி கிளாஸை எடுத்து அதன் முழுவதும் தண்ணீர் நிரப்ப வேண்டும். துளசி இலை போட வேண்டும். எலுமிச்சை ஒன்று போட வேண்டும். அதாவது ஒரு மனிதனுக்கு பேய் பிடித்து உள்ளது அல்லது மயானத்திற்கு சென்று அடக்கம் செய்தவர்கள் அவனுடைய உடம்பில் ஏறிவிட்டார்கள் என்றால் மறக்காமல் அவர்கள் பேய் பிடித்து இருப்பவர்களை அவர்களுக்கு இந்த தண்ணீரை மந்திரம் சொல்லி தெளித்தால் அந்த பேய் விலகி ஓடிவிடும். சொல்ல வேண்டிய மூல மந்திரம் புஜோம் நிரீம் டம் 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 புஜோம் நிரீம் டம். இந்த மந்திரம் சொல்லும்போது உங்கள் காதுகளில் உடுக்கை சப்தம் கேட்கும். சிவன் எதிரே வந்து நிற்பார். புஜோம் ஆத்ம தத்துவ தூல சரீரயாமி ஸ்வாகா
நிரீம் சூச்சமம் சரீரயாமி ஸ்வாகா டம் காரண சரீரயாமி ஸ்வாகா ஆதியந்த பரமானந்தம் சர்வம் சக்திமயம் சர்வம் பரப்பிரமம் சச்சிதானந்தம் சிவம் சிவயோகம் சித்தி சித்தி சர்வ சித்தி ஸ்வாகா. தண்ணீரில் ஓதி அதனை தண்ணீரில் என்பது ஆற்றல் மிக்க பிரபஞ்ச சக்தி உள்ளது. தனிப்பட்ட ஆற்றல் அதன் சுற்றி உள்ள எண்ணங்களையும் மற்றவர்களின் ஆத்மாவின் இரகசிய எண்ணங்களையும் அது உணர்ந்து கொள்ளும் தன்மை அந்த தண்ணீருக்கு உள்ளது. பல்வேறு ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டது. அதற்கு நல்லது கெட்டது அதன் மூளையில் தெரியும். அந்த தண்ணீருக்கு எல்லாமே தெரியும். உள்ளத்தின் ஆற்றல் அமைப்பின் எல்லா அம்சங்களையும் அந்த தண்ணீர் அடுத்தவன் சொத்தை திருட வந்தவனாக, அபகரிக்கிறவனாக, பொய் புகார் கொடுப்பவனாக இருந்தால் மட்டுமே நீதிபதியாகிறார். தேவதை உனக்கு ஒரு அழகான மாளிகை 48 நாட்களில் கிடைக்கும். நீதிக்கு தலைவணங்காத ஒருவனுக்கு பிரபஞ்சம் வெற்றியை கொடுப்பதில்லை. நீதியுடன் யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கே பிரபஞ்சம் எல்லா சக்தியும், எல்லா செல்வங்களையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும். பிரபஞ்சம் என்பது பஞ்சபூதம். பஞ்சபூதம் என்பது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதாவது ஒரு மனிதனை துன்புறுத்த வேண்டும், அவனை கொன்று அவன் சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று நினைத்தால் பிரபஞ்சம் வெற்றியை கொடுப்பதில்லை. யானை மாலை போடாது, யானை அவன் தலையில் மண்ணை வாரி போடும். இதுதான் அந்த நீதி தேவதையின் சத்திய வாக்கு. தேங்காயை, அதாவது பிரபஞ்சத்திடம் எனக்கு 48 நாட்களுக்குள் எனக்கு அழகான பங்களா வேண்டும் என்று நீ கேட்க வேண்டும். அது 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் இந்த பூஜையை செய்ய வேண்டும். 48 நாட்களுக்குள் ஒரு தட்டில் உப்புத்தூளை பரப்பி அதன் மேல் ஒரு தேங்காயை எடுத்து வைத்து 48 நாட்கள் செய்தால் 48வது நாள் நீதி தேவனுடன் இருந்தால் உனக்கு அந்த பங்களா நிச்சயமாக சொந்தமாக கிடைக்கும். இந்த செயல் இறைவனுக்கு சமர்ப்பணம். எல்லா புகழும் இறைவனுக்கே சமர்ப்பணம். நீயே இதை செய்தாய், நான் ஒரு கருவி மட்டும். என்னை சாதாரண ஒரு மனிதனை எல்லா புகழும் கிடைக்கச் செய்தது இறைவன் மட்டுமே என்று நீ நினைக்க வேண்டும். அகம்பாதத்தால் அழியக்கூடாது. நான் தான் எதையும் செய்தேன், நான் தான் எதையும் செய்தேன், நான் தான் எல்லாம், நான் தான் எல்லாம் என்று சொன்னால் அவன் கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடுவான். நான் தான் வெற்றி பெற்றேன், நான் என்ற அகங்காரம் உங்களுக்கு வரக்கூடாது. இல்லை, இந்த உலகம் முழுவதும் நம் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை என்பதை முதலில் உணர வேண்டும். உலகத்தை நம்மால் அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. உலகத்தை உண்டு பண்ணவும் முடியாது. நீங்கள் இறைவனுக்கு மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். சிலர் பல கோடி பணம் சம்பாதிக்கிறார்கள். இறைவனுக்கு நன்கொடை வழங்குவது எதற்காக என்றால், நான் தான் என்ற அகங்காரம் அவனுக்கு நீங்கிவிடுகின்றது. எல்லாம் இறைவனால் எனக்கு கிடைத்தது. இறைவா, இன்று முதல் இதனை பார்க்கும் அனைவருக்கும் இன்று முதல் உலக அதிசயங்களை நடக்கட்டும். நீங்களும் உங்கள் ஆழ் மனதில் பிரபஞ்சமே என்னை ஏற்றுக்கொண்டு விட்டது, நான் இன்று முதல் பிரபஞ்சத்தின் அதிசயம் நடக்க ஆரம்பித்து விட்டது என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் தான் செய்து கோடீஸ்வரன் ஆனேன் என்ற அகம்பாதத்தை விட்டுவிட வேண்டும். பிரபஞ்சத்தின் கேட்டுவிட்டு பாருங்கள். பொக்கிஷத்தை மூடுவதில்லை. பிரபஞ்சம் மட்டும்தான் கொடுக்க வல்லது. வள்ளல் என்பது பிரபஞ்சம் மட்டுமே. அச்சய பாத்திரம் என்பது அல்ல குறையாது. பிரபஞ்சம் எனக்காக பாதையை எப்படி நான் வாழ வேண்டும், என் இதயத்தில் சரியான பாதையை வகுத்து இன்பமயம் சந்தோஷமான வாழ்க்கையை செல்வத்துடன் வாழ நான் மகிழ்ச்சியாக இருக்க பிரபஞ்சத்திடம் வேண்டுகின்றேன் என்ற பிரார்த்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும். இறைவன்தான் தந்தார். தாகம் உள்ளவனுக்கு ஜீவ தண்ணீரை இறைவன்தான் தந்தார். நான் புதிய மனிதனாக, புதிய வாழ்க்கையை கோடீஸ்வரனாக இன்று முதல் ஆரம்பிக்கின்றேன். இறைவா என்று உன்னிடம் பணம் இல்லை என்றால் கூட இந்த மந்திரத்தை ஜெபித்து நீ இறைவனிடம் கெஞ்சி கேட்டால் மட்டுமே உனக்கு வெற்றிகள் கிடைக்கும். என் இதயத்தில் இருக்கின்றார், இறைவன் என் இதயத்தில் இருக்கின்றார் என்ற எண்ணம் முதலில் உனக்கு வேண்டும். லட்சுமி தேவி என் இதயத்தில் குடிபுகுந்து விட்டால் என்ற எண்ணம் உனக்கு வேண்டும்.
இந்த உலகம் முழுவதும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை, எல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் என்று சொல்லி நமக்கு கிடைத்த பொன் பொருள் பணம் அனைத்தையும் இறைவன் தந்தான், பஞ்சபூதம் தந்தான், பிரபஞ்சம் தந்தது, இறைவனுக்கே படைத்து விடுங்கள், சமர்ப்பணம் செய்து விடுங்கள். அதுதான் பொங்கல் அன்று பானையிட்டு எல்லா காய்கறிகளும் அங்கே படைத்து சூரிய பகவானை பிரபஞ்சத்திடம் வேண்டுகின்றார்கள். தீபாவளி அன்று எல்லா நகைகள் தங்கங்கள் அனைத்தையும் வைத்து தான் போட்டிருந்த ஆவணங்கள் அனைத்தையும் கலற்றி வைத்து இறைவனிடம் பூஜை செய்கிறார்கள். அது மகாலட்சுமி பூஜை, அது குபேர பூஜை. அந்த குபேர பூஜை செய்தால் அவன் கோடீஸ்வரனாக ஆகிவிடுவான். அதிசயங்களையும் மாயா வித்தைகளையும் நான் பிரமிக்கும் வகைகள் அதிசயம் நடக்க பிரபஞ்சத்தின் சக்தி, பிரபஞ்சத்தின் கவனம், கடவுள் நம்மை படைத்தவன் அவனுக்கு தெரியும். பிறரிடம் கேட்கக்கூடாது, பிறரிடம் திருடக்கூடாது, பிறரிடம் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, பிறரிடம் பிச்சை எடுக்கக்கூடாது. பிரபஞ்சத்தின் கேட்டால் பொக்கிஷத்தை தருவார். இறைவன் மட்டுமே தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், மற்றவர்கள் எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டார்கள். இதயத்தில் சிவனிடம் இரக்கமாக பாடும்போது ஆதி பரமநாதா ஞான ஜோதி தரவநாதா பூ உலகம் போற்றும் புனிதனே வினோத கரணே சரணே ஆதி பரமநாதா ஞான ஜோதி தரவநாதா பூ உலகம் போற்றும் புனிதனே வினோத கரணே சரணே ஆதி பரமநாதா. இரக்கமாக பாடும்போது சிவன் நிச்சயமாக உங்களுக்கு வழி கொடுப்பார். போலோ போலோ சப்கில் போலோ ஓம் நம சிவாயா, போலோ போலோ சப்கில் போலோ ஓம் நம சிவாயா. ஜூட்டு கடாமே கண்டாதாரி திரிசூலதாரி சிவனே நம சிவாயா என்று பாட வேண்டும். பாடும்போது சிவரஞ்சனி ராகத்தில் வீணையை மீட்டி நாகபந்துவர்களாகிய ராகத்தில் வீணையின் இசையை அமைப்பால் சிவனிடம் வேண்டி பிரபஞ்சத்திடம் அருளை பெற்றவர் யார் என்றால் ராவணன் தான். இறைவனின் ஆசி அவனுக்கு கிடைத்ததற்கு காரணம் சிவனை வழிபட்டு நேரடியாகவே சிவனிடம் வரம் வேண்டுகின்றான். அந்த அதிசயம் நடந்ததால் அவன் சிவனுக்காகவே தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனை பிரபஞ்ச சக்தியையும் அடைந்தான் என்பது அவனுடைய ராமாயணத்தின் வாழ்க்கை. நம் வாழ்க்கையை இறைவனிடம் பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்து விட்டால் எதிர்பாராமல் திடீரென கோடீஸ்வரனாக மாறிவிடுவான், அனுபவித்து வெற்றி பெறுவான். ராவணன் மட்டுமே இறைவனை அடைந்தவில்லை. 3 to 5 வரை சிவனை யார் வழிபடுவார்களோ பாடுவார்களோ வீணையை மீட்டி பாடுவார்களோ அவர்களுக்கு எல்லாம் அனைத்தும் கிடைக்கும். இதுதான் அந்த பிரபஞ்ச சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும். எந்த சிந்தனையும் இல்லாமல் 7 நாட்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை உபயோகித்து புஜோம் நிரிடம் மந்திரம் சொல்லி வெற்றி பெற உங்களுக்கு பஞ்சபூத சக்திகள் கிடைக்கும். வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த உலகத்தில் தாய் கருணையுடன் பார்வை உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கின்றது. அம்மா வருவாய் சங்கரியே, அகிலம் போற்றும் உமையவளே, காக்கும் கைகள் கொண்டவளே, காவியம் பாடும் நாயகியே, அம்மா வருவாய் சங்கரியே. மகாதேவியை சவித்மகே விஷ்ணுபத்னி சதிமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் ஸ்வர்ணரஜதஸ்ரஜாராம் சாந்தாராம் கிரண்மயும் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவகங் பத்மானன பத்மகாரு பத்மகாட்சி பத்மசம்பவே தொம்மாம் பஜஸ்வ பத்மாக்ஷின சௌக்கியம் லாபம் யகம். பிரபஞ்சத்தின் சக்தி ஆசீர்வாதம் கடைக்கண்ணால் பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு ஒருவரின் வாழ்க்கை கோடீஸ்வரனாக மாற்றப்படுகின்றது. இதைத்தான் பிரபஞ்ச சக்தியினால் உங்கள் வாழ்க்கை தெரிவிக்கின்றது. வாழ்க்கை தரித்திரத்தில் இருந்து கோடீஸ்வரனாக மாற்றிவிடுகின்றது. உங்கள் எண்ணங்கள் செயல்கள் மாற வேண்டும். நீங்கள் கோடீஸ்வரனாக மாற வேண்டும். டாக்டருக்கு படித்து வெற்றி பெற வேண்டும். தொழிலதிபராக மாற வேண்டும். கலைத்துறையில்
வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதலில் 3 மணியில் இருந்து 4 மணிக்குள் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் 6 வயதில் இருந்து நினைவு அலைகளை நினைத்து பார்த்தால் உங்களுக்கு ஞாபகம் நிச்சயமாக வரும். அதுதான் அந்த ஆழ் மனநிலையில் பதிந்து ஆழ் மனது நினைத்ததை கேட்கும், ஆனால் செயல்படாது. நாம் நினைத்தது அத்தனையும் செயல்பட வேண்டும் என்றால் வேலை இல்லை, பணம் இல்லை என்றால் நீங்கள் காரணம் முயற்சி இல்லை, உழைப்பு இல்லை, வாழ்க்கை ஒன்றும் கனவு கிடையாது என்று நினைப்பார்கள். அனைவருக்கும் காரணம் தோல்வி. அந்த தோல்வி பயத்தாலே அனைவரும் எதையும் அடைய முயற்சி செய்வதில்லை. உங்கள் ஆழ் மனது எப்பொழுது, எங்கே, எப்படி செயல்படுகின்றது, எப்படி செயல்படுத்துகின்றது? உங்கள் மனதின் கேள்வி. நாம் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது பிரபஞ்சம் வேலை செய்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் உயிர் இல்லை. ஆழ் மனம் செயல்படுவதில்லை. நாம் செய்ய இதயத்தில் உள்மனது, வெளிமனது, ஆழ்மனது என்று இருக்கும். நீ வெற்றி பெற வேண்டும், உன் லட்சியத்தை அதை அடைய வேண்டும் என்று உன் உள்மனது சொல்ல வேண்டும். உள்மனதில் பதிந்து விட்டால் அதனை யாராலும் மாற்ற முடியாது. லட்சியத்தை அடைந்தே தீருவேன் அப்படி என்று வங்கியில் வேலை செய்தவர்கள் வேலையை விட்டுவிட்டு திரைப்படத்துறையில் எத்தனையோ இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை அழித்து விட்டோம் என்று நினைத்தாலும் கடைசியில் அவர்கள் 20 வயதில் தொலைத்த வாழ்க்கையை 60 வயதில் கோடீஸ்வரனாகி காட்டியவர்கள் எத்தனையோ இளைஞர்கள் வெற்றி பெற்று லட்சியத்துடன் வெற்றி பெற்று பல கோடீஸ்வரனாக இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் சிறந்த திரைப்பட உலகில் பெரிய இயக்குநர்களாக, நடிகர்களாக, நடன இயக்குநர்களாக வாழ்ந்துள்ளார்கள். பயனளிக்கக்கூடிய காணொளியைத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். சந்தோஷமான ஒளிமயமான வாழ்க்கையை மாற்றுவதற்கு, உங்கள் வாழ்வில் திடீரென்று கோடீஸ்வரனாக மாற்றுவதற்கு இந்த காணொளி உங்களுக்கு சோர்ந்து போகாத வெற்றியை, இதயத்தில் மறுவாழ்வு கொடுப்பதற்கு நீங்கள் முதலில் பயிலக்கூடியது யோகா. யோகா என்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றும், நிச்சயமாக மாற்றும். அது உங்கள் எண்ண அலைகளை கட்டுப்படுத்தி நீ என்ன செய்ய வேண்டும், எதை வாழ வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை கொடுப்பதுதான் யோகா. உங்களுடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவதற்கு, நீங்கள் பெறுவதற்கு இந்த காணொளி மிகவும் வெற்றி தரக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கும். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற வேண்டுகின்றேன். நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் யோகாவை எடுத்து அதனை பயிற்சி செய்து கொள்ளவும். இறைவா, உலகம் அழியக்கூடாது, தர்மம் நீதி காப்பாற்றி தர வேண்டும். இறைவா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உடன் மக்கள் வாழ வேண்டும். மக்கள் அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதர்மம் ஒழிக்கப்பட வேண்டும். விஷம் போட்டு கொள்பவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். யார் ஒருவனை கொலை செய்ய முயற்சிக்கின்றானோ அவனை சட்டம் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் நினைப்பது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் மனிதன் வாழ வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இறைவன் இல்லை, இந்த உலகம் அழியும் என்று சொல்லக்கூடாது. உலகம் அழியவே அழிய முடியாது. காரணம், உலகத்தை அழித்தால் இறைவனை அழித்ததற்கு சமமாகும். பஞ்சபூதத்தை அழித்தால் இந்த உலகத்தில் ஒன்றும் இருக்காது. ஆகையால் இந்த உலகம், இந்த உயிர் உள்ளவரை, உடலில் உயிரும் உடலும் இருக்கும் வரை யாராலும் இந்த உலகத்தை அழிக்க முடியாது. அப்படி அழிப்பவன் இறைவனுக்கு எதிராக மாறிவிடுவான். எங்கும் சிவாய, எதிலும் சிவாய, யாதும் சிவாய, யாவும் சிவாய, உடலும் சிவாய, உயிரும் சிவாய, வேதம் சிவாய, கீதம் சிவாய, காற்றும் சிவாய, ஊற்றும் சிவாய, நீரும் சிவாய, நெருப்பும் சிவாய, என்றும் சிவாய. நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. வேண்டுதலை நிறைவேற்றும் சிவ மந்திரம். ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஹம் வசியங் சிவவோம். ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஹம் வசிய
சிவ ஓம் என்று சிவனை அந்த மந்திரத்தை அந்த தண்ணீரில் இறக்கி அதனை நீங்கள் குடித்தால் இதயத்தில் நினைக்கும் காரியங்கள், நிறைவேறாத எண்ணங்கள், நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத லட்சியங்கள் அனைத்தும் உள்ளவர்களுக்கும் நினைத்ததும் நடக்க, கேட்டது கிடைக்க, கோடிகளை அள்ளி கொடுக்கும் பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம். இதுதான் பிரபஞ்சம். அதை கேட்டாலும் அதை அப்படியே கொடுக்கும். நொடிக்கு நொடி அதிசயம் நடக்கும். வெற்றி நிச்சயம். உலக வாழ்விற்கு மாறப்போகும் அனைத்து நல்ல இதயங்களுக்கும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்று சிவாய நம என்று சொல்லி சிவனிடம் இந்த எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறிக்கொள்கின்றேன். இதற்கு நாம் ஒரு மூல மந்திரம், மும்மூர்த்திகளில் சிவபெருமானிடம் இருந்து மட்டுமே வரங்களை எளிதில் பெற முடியும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். எவர் ஒருவர் சிவபெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபட்டாலும் அவரது பிரச்சனைகளையும் சிவபெருமான் எளிதில் போக்குவார் என்று நம்பப்படுகிறது. சிவ சிவ என்கிற தீவினை யாளார், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், சிவ சிவ என்ன சிவகதி தானே. சிவ சிவ என்கிற தீவினை யாளார், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், சிவ சிவ என்ன சிவகதி தானே. ஓம் நம சிவாயா. அண்ட சதாச்சரம் நடுநடுங்க வந்து நடனமாடும் சிவனார் வந்து உதவிட வேண்டும். முந்தி முந்தி செய்த வினைகள் பிந்தி பிந்தி போக நந்தி தேவன் மீது ஆணை. ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. அனைவரும் உங்களுடைய மிருக குணங்கள் மாறுவதற்கு யோகாவை பயிலுங்கள். நல்ல மனிதனாக வாழ்ந்து இந்த வாழ்க்கை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் செல்வங்களை பெற்று நேர் வழியில் நிச்சயமாக சம்பாதித்து திருடாமல் அடுத்தவனிடம் துன்பம் கொடுக்காமல் நீங்கள் வாழ்ந்தால் சிவனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றென்றும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.